உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இப்போது சூடுபிடித்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய தினம் மே மாதம் 3ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி நாளைய நாளிலே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலினுடைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படக்கூடிய நேரம். எனவே நிறைய கருத்துக்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த முறை வழமைக்கு மாறாக ஒரு எதிர்பாராத அலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். வழக்கமாக இந்த தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெறுகிற போது தமிழ்நாடு தொலைக்காட்சிகள் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிகமாக பேசும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய உரிமையுடையவர்கள் அதிகமாக பேசுவார்கள். ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களில் வாக்களிக்க தகுதியற்றவர்கள் அல்லது வாக்கு இல்லாதவர்கள் கூட அதிகமாக பேசிய ஒரு தேர்தல். அதே போல ஈழத்தில் இருக்கக்கூடிய, இலங்கையில் இருக்கக்கூடிய அல்லது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய எல்லோரும் பேசிய அல்லது எதிர்பார்த்த ஒரு தேர்தலாக இது மாறியது. இதற்கு காரணம் விஜய் அவர்களினுடைய இந்த அரசியல் பிரவேசம் அப்படின்னு சொல்லலாம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. காரணம், இதற்கு முதல் இருந்த அந்த இளம் பருவத்தினர் அல்லது இளசுகள் யாருமே இந்த அரசியலை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் தங்களுடைய தலைவர் அல்லது தங்களுடைய ஒரு ஹீரோ இந்த அரசியலுக்குள் பிரவேசம் செய்கிறார் என்றதுமே அவருடைய ரசிகர்கள் பலரும் அதை எதிர்பார்த்தார்கள், பலரும் அதை பற்றி பேசினார்கள். இலங்கையும் அதற்கு விதிவிலக்கல்ல என்று சொல்கின்ற அளவுக்கு இலங்கையிலும் அதிகளவான விஷயங்கள் நடந்தது. இந்த முறைதான் யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகள் அல்லது வடபகுதியினுடைய பல பகுதிகளிலே நாம் தமிழர் இயக்குநராக இருக்கக்கூடிய சீமானுக்கு கட் அவுட் வைக்கப்பட்டது. அங்கே அவர் பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டது. அதே போல இலங்கையினுடைய அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சிலர் இளைய தளபதி விஜயினுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பாக அதிக ஆதரவை சொல்லியிருந்தார்கள். அதே போல சமூக வலைத்தள பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்கள் பலரும் பல விஷயங்களை பேசி இருக்கிறார்கள். அதைவிட மிக முக்கியமாக சிலர் தங்களுக்குள்ளே முரண்பட்டு கொண்டார்கள், சிலர் தங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டார்கள் என்று கூட சொல்லலாம். வாக்குரிமை இல்லை, ஆனால் வார்த்தைகளால் தமக்குள்ளே அடிபட்டு கொண்டார்கள் இந்த சமூக வலைத்தளங்களிலே அதிகளவானவர்கள். அங்கு யார் வென்றாலும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை அல்லது எதுவும் நடக்கப் போவதில்லை என்கின்ற விஷயம் இருந்தாலும் கூட ஒரு ஆதரவு என்பது தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் சொல்லலாம், பொதுப்படையாக எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, நாங்கள் பேசலாம் என்றாலும் கூட விஜய்க்கு ஆதரவாக அதிகமாக பேசியிருந்தார்கள். உண்மையில் அவர்களுடைய நிலைப்பாடு இதுவரையில் அவர்கள் சமூகத்திலே இருந்த நிலை, இப்போது இந்த விஜய்க்காக அவர்கள் செய்யக்கூடிய வேண்டுதல்கள், இப்படியான விஷயங்களை எல்லாம் பார்க்கிற போது உண்மையில் இதுவரையில் அவர்கள் நடந்து கொண்ட எல்லா விஷயமும் ஒரு பிரபலமாக மாறுவதற்குத்தானா என்கின்ற கேள்விகளை கொடுக்கிறது. அங்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும் சரி, அல்லது நாம் தமிழர் கட்சி வந்தாலும் சரி, அல்லது தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் சரி, யார் வென்றாலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவில் அது பிரயோசனமாக இருக்கும் என்கின்ற விஷயங்கள் இருந்தது. ஒவ்வொரு ஊடகமும் முந்திக்கொண்டு காத்து இருக்கிறது. யார் அந்த தேர்தல் முடிவுகளை முந்திக்கொண்டு உங்களிடம் கொண்டு சேர்ப்பது என்கின்ற விஷயத்துக்காக காத்திருக்கிறார்கள். எனவே ஸ்கை தமிழ் ஊடகமும் கூட அந்த விஷயத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நாளை காலை 8 மணியிலிருந்து தொடர்ச்சியாக அந்த தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறார்கள். தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் கூட அவர்களுக்குள் இந்த தேர்தல் முடிந்து விட்டால் ஒற்றுமையாகி விடுவார்கள். ஆனால் நீங்கள் விட்ட வார்த்தைகள், நீங்கள் விடுகின்ற வார்த்தைகள் அவர்களுடைய மனதை குத்திவிட்டால் கடைசி வரையில் அந்த மனதில் ஏற்படுகின்ற வலியை, மனதில் ஏற்படுகின்ற அந்த காயத்தை ஆற்ற முடியாது. எனவே தேர்தல் முடிந்துவிடும், அவர்கள் ஒற்றுமையாகி விடுவார்கள், ஆனால் உங்களுக்குள் பிரிவுகள் வந்துவிடும். எனவே அதனை மனதிலே கொண்டு இந்த விஷயத்திலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிலையை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டிலே எந்த ஆட்சி மலர்ந்தாலும் அது நல்ல ஆட்சியாக மலரட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கலாம். காரணம், இலங்கையிலேயே ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். அது போல ஒரு மாற்றம் வந்தது. அந்த மாற்றத்தின் பலனாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் கூட சில விமர்சனங்கள் இருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளுக்கான விலையேற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விலை உயர்வு என்பது அல்லது பொருட்களுக்கான விலையேற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான வாழ்வாதாரத்தை அல்லது பொருளாதாரத்தை சுரண்டுகின்ற முயற்சி என்கின்ற விஷயம் எல்லாம் விமர்சன ரீதியாக முன்வைக்கப்பட்டாலும் இது உலக நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் நிலைமை காரணமாக ஏற்பட்ட நிலைமை என்பதையும் சொல்கிறார்கள். எனவே இலங்கையினுடைய மாற்றம் நிகழ்ந்தது போல தமிழ்நாட்டிலே என்ன மாற்றம் நடக்கப் போகிறது என்கின்ற விஷயத்தை நாளை காலையிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.